ஹாய், இங்கே மண்டே மார்னிங். அந்த அன்னைக்கு அம்மாவாசை மார்னிங் எழுந்ததுமே குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் நைட் எடுத்து வைக்கல. ஸோ மார்னிங் எடுத்து எல்லாம் அந்த பாக்ஸ்லாம் போட்டு வச்சுட்டு இருந்தேன். கடலை மாவு கோதுமை மாவு சளிச்சு எடுத்து வச்சுட்டா நம்ம வேணுங்கும் போது அப்படியே டைரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்க பவுடர் எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படின்னு ஷேர் பண்ணுறேன். பச்சைப்பயிறு 1 கப் அளவுக்கு லைட்டாக சூடு பண்ணால் போதும். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு ஓட்ஸ் அதையும் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு கூடவே கஸ்தூரி மஞ்சள் அதையும் சூடு பண்ணிவிட்டு பச்சைப்பயிரை வந்துட்டு அரைச்சிட்டு இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கலாம். ஓட்ஸ் கஸ்தூரி மஞ்சளையும் இந்த மாதிரி அரைச்சிட்டு இப்போ 3ஐயும் ஒன்றா போட்டு ஒரு ஓட்டி நல்லா சூடான பிறகு ஒரு பாக்ஸில் போட்டு ஒரு 3 மாதம் வரைக்குமே நான் வச்சு யூஸ் பண்ணுவேன். இதை வச்சு ஒரு ஃபேஸ் பேக் எப்படி பண்ணேன்னு பாருங்கள். 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சைப்பயிறு மாவு கூட கொஞ்சமாக தயிர் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வாஷ் பண்ணிட வேண்டியதான். ஜஸ்வினுக்கு அப்ளை பண்ணி விட்டுட்டு இருக்கேன், ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் வேர்க்கு இருக்கா அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஃபேஸ் பிரைட்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஜஸ்வினுக்கும் முன்ன இருந்த வேர்க்கு கூட நல்லா கொஞ்சம் அமுந்த மாதிரி இருக்குது.